கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 7வது நாள் உபவாசத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. கடந்த 6 நாட்கள் தேவாதி தேவன் நம்மோடு இணைந்து அநேகரிடம் பேசினார், அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபையினால் நாம் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து, பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. இந்த நல்ல மாலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா ராஜா. இந்த மாலை வேலையிலே பரிசுத்த ஆவியின் வல்லமை ஆண்டவரே ராஜா எங்கள் மத்தியிலே இறங்கட்டும் தகப்பனே ராஜா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே ராஜா. இந்த 7வது நாள் உபவாசத்துல ஆவியானவருடைய வல்லமை இரட்டத்தனையாய் இறங்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. நன்றி பிதாவே, நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவாதி தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிதாவே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இந்த நேரத்தை கொடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா ராஜா. கர்த்தாவே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஒரே இருதயத்தோடு ஆண்டவரே ராஜா உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. கிருபையுள்ள பொற்பாதத்தில் நாங்க ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இப்பொழுது பாடுகிற பாடல் வழியாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். யார் யாரெல்லாம் ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை வேதனையோடு, கண்ணீரோடு, கவலையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தருடைய கிருபையின் கரத்தை நீர் அவர்கள் மீது வைப்பீராக. என்னென்ன ஜெப குறிப்புகளோடு ஆண்டவரே ராஜா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் மீது இயேசுவுடைய ரத்தம் பூசப்படட்டும். ஆவியானவர் இறங்கி பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது பாடுகிற பாடெல்லாம் ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசனம் இறங்கட்டும், மகிமையாய் இறங்கி கிரியை செய்யும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இந்த நல்ல மாலை வேளையிலே கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லைங்க. ஹல்லேலூயா. நாம் பயப்படக்கூடாது. அதனால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயத்தை எல்லாம் எடுத்து போட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோட கூட இருக்கிற தயவுனால நான் பயப்பட மாட்டேன், நீ பெரிய காரியங்களை செய்வீராக என்று சொல்லி நல்லா எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை நம்ம பாடலாம். கர்த்தர் கரம் என் மேலங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. ஏந்திடுவார், தாளாட்டிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். ஊட்டிடுவார், தாளாட்டிடுவார், எதிரி வந்தால் எத்திடுவார். கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. அணைப்பாரே, அனவணைப்பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பார்.
பாரே, அதை பாரே, அரவணை பாரே, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரே. கத்தக்கரம் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவோ பயமில்லங்க. கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவோ பயமில்லங்க. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோட கூட இருக்கிறதுனால நான் பயப்பட மாட்டேன். எல்லாரும் சேர்ந்து. இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். இரத்தத்தாலே கழுவுகிறார், ரட்சிப்பாலே உடுத்துகிறார். கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. தாலாட்டுவார், தலையாக்குவார், வாலாக்காமல் தலையாக்குவார். தாலாட்டுவார், சீராட்டுவார், வாலாக்காமல் தலையாக்குவார். கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. சொல்லுங்களேன், கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவு பயமில்லங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. சொல்லுங்க, பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவும் குறையில்லங்க. கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவும் பயமில்லங்க. சாத்தானால நம்முடைய ஆசீர்வாதத்தை பறித்து கொள்ள முடியாது. எல்லாம் விசுவாசத்தோடு. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. பறித்து கொள்ள முடியாதுங்க, ஒருவராலும் முடியாதுங்க. கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவு குறைவில்லங்க. கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவு குறைவில்லங்க. கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவு குறைவில்லங்க. ஓ கத்தக்கரம் என் மேலங்க, கடுகளவு குறைவில்லங்க.
ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மளோட கூட இருக்கும் பொழுது கடுகளவு நம்மளுக்கு குறைவே இல்லை. ஹல்லேலூயா. நம்மளை ஏந்துகிற தேவன், நம்மளை தாங்குகிற தேவன், இறுதி வரையும் நம்மளை நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். தேவன் ஒரு காரியத்தை துவங்கி வைத்தால் அவரே அதை முடிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரே அந்த காரியத்தில் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம எந்த ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தில் இருந்தால் அதில் கர்த்தர் வெற்றியை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார், ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வரை என்னை நடத்திடுவார். கத்தக்கரம் என் மேலங்க கடுகளவு குறைவில்லைங்க. சொல்லுங்களேன், கத்தக்கரம் என் மேலங்க கடுகளவு குறைவில்லைங்க. கடுகளவு குறை இல்லாமல் நடத்துகிற தேவன், அவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ராஜாதி ராஜாவை கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி ஆராதித்து, ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்பறேன், என்னுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்க வல்லமை உள்ள ராஜாதி ராஜனே, என்னோடு நீர் கூட இருக்கிற தயவுக்காக உமக்கு கொடான கோடி நன்றி, கோடி கோடி நன்றி ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்களேன், உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்பா பார்த்து சொல்லுங்க, ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அப்பா பார்த்து சொல்லுங்க எல்லாரும், என் விண்ணப்பத்தை கேட்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறாரா, என் ஜெபத்தை அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மை நாடி வருவார்கள். அவர் ஜெபத்தை கேட்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எல்லா நல்ல கரங்களை உயர்த்தி அந்த ராஜாவை நோக்கி பார்த்து, அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே,
கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. அவரால் எல்லாம் கூடும். அந்த மகிமை உள்ள ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உம்மால் எல்லாமே வாழ்க்கையில கூடும் ஆண்டவரே, உங்களை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லுவீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்த்து, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னாய் போதும் ஐயா, உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அப்பாவை நோக்கி பார்த்து, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. நம்முடைய நோய்களை சுமக்கிற தெய்வம், நம்முடைய நோய்களை அவர் சுகமாக்க வல்லமை உள்ளவர். அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, என் நோய்களை சுமந்தீரையா. ஆண்டவரே, நீ சிலுவையிலே ஆண்டவரே நீ சுமந்தீரே தகப்பனே, அதற்காக உமக்கு நன்றி. எல்லாம் சொல்லுங்களே. என் நோய்களை
இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன். உன் இருதயம் சுக்கு நூறாய் ஒடுக்கப்பட்டு இருக்கிறதா, நொறுங்கி இருக்கிறதா? நீ கலங்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் நான் இறங்கி உனக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். எல்லா கரங்களும் உயர்த்தி ஆமாண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என் விண்ணப்பத்தை நான் உங்கள்கிட்ட தெரிவிக்கிறேன் ஆண்டவரே. ராஜா, நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ராஜா, நீ நல்லவராகவே இருக்கிறீர். நீ சர்வ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. ராஜா, உங்க விண்ணப்பத்தை இந்த ஆராதனை வேலையில வைங்க ஆண்டவரே. என் விண்ணப்பத்தை இந்த ஆராதனை வேலையில வைக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் வேணும்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமா, வேலை வேணும்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு நல்ல வேலையை கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவர். என் பிள்ளை சூனிய கட்டுக்கள் உடைக்கப்பட வேண்டும் சொல்லி நீங்க அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் அந்த பிள்ளை சூனிய கட்டை உடைக்க அவர் வல்லமை உள்ளவர். அந்த ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, இயேசுவே உம்மாய் கூடும் சொல்லுங்களேன், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னாய் போதும். ஐயா உம்மாய் கூடும், எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிற தெய்வம். இந்த நாள்ல எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் கலங்காதீங்க. அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே விண்ணப்பத்தை நான் உங்க மத்தியில நான் வைக்கிறேன் ஆண்டவரே. என்னென்ன விண்ணப்பம்லாம் நீங்க அப்பாட்ட சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்க அப்பா. என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் விண்ணப்பத்தை கேட்கிற தெய்வம் நீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். நீர் அதிசயங்களை செய்ய வல்லமை உள்ளவர். தேவ பிள்ளையே, இந்த 7வது நாள் உபவாசத்துல உன் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கிறார். உன்னோட கர்த்தர் கூட இருக்கிறார். உன்னை கைவிட மாட்டார். வேதம் சொல்லுகிறது, அந்த தெய்வம் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த ராஜாதி ராஜா வார்த்தையாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தரை நோக்கி பார்த்து, என் இருதயத்தை ஆண்டவரே, ஆண்டவரே ராஜா நான் எம்டி ஆகுறேன். என் இருதயத்துக்குள்ளார பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வாங்க. என் இருதயத்துக்குள்ளார உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், ஒரு வல்லமை இறங்கட்டும் சொல்லி கேளுங்க. இந்த நேரத்தில் நீங்க எந்தெந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டே இருக்கிறது. உன் கட்டுக்களை கர்த்தர் உடைக்கிறார். உன் கண்ணீர் ஆண்டவர் துடைக்கிறார். கலங்காதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, எல்லாவற்றிற்கும் காலம் உண்டாம். அழுவதற்கு ஒரு காலம் உண்டு, நகைப்பதற்கும் ஒரு காலம் உண்டு. ஆமா, நீங்க அழுது கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றாரு,
உன் அழுகையை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுவார். நீ கலங்காதே. தேவாதி தேவனை நோக்கி பார்த்து, இயேசுவே நீரே என் கதி, உங்களை விட்டா எனக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் இறங்கி வருவார். 38 வருடம் பெதஸ்தா என்ற குளத்திலே யாரும் உதவ முடியாதபடிக்கு ஒரு மனிதன் வியாதிப்பட்டு கிடக்கிறான். அவன் கண்களாலே அநேக அற்புதத்தை பார்க்கிறான். காரணம், இந்த பெதஸ்தா என்ற குளத்திலே தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்கும் பொழுது அங்கே இறங்குகிறவர்களுக்கு எல்லாம் அற்புதம் நடக்கிறது. அதை கண்ணால பார்த்து கொண்டே இருக்கிறான். வேதனை, ஐயோ எனக்கு இந்த கட்டு எப்பொழுது உடையும் என்று சொல்லி ஒரு பெரிய வேதனை. பாருங்க, இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனை தேடி வருகிறார். அவனை பார்த்து ஒரே ஒரு விருப்பத்தை கேட்கிறார், சொஸ்தமாக நீ விரும்புகிறாயா? அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, அந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை தூக்கி கொண்டு போய் விடுவதற்கு யாருமே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய இருதயத்தில் விருப்பப்பட்ட ஒரு இருதயமாய் இருந்தது. கர்த்தர் பார்க்கிறார், எழுந்து நட. அவன் எழுந்து நடக்கிறான். அவனுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டான். தேவ பிள்ளையே, வெகு நாளாய் காத்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் தேடி வருகிறார். இன்றைக்கு இந்த இரவு நேரத்தில் உன்னை தேடி வந்து இருக்கிறார். நீ கலங்காதே. ஆண்டவர் உன்னை பார்த்து தான் பேசுகிறார். கர்த்தாவே, என்னுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளும், நீர் எல்லாவற்றையும் நடத்த வல்லமையுள்ளவர் சொல்லுங்க. கர்த்தர் கிருபையாய் இறங்கி எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர். நீ இழந்ததை காட்டிலும் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உன்னை மேன்மையாக வைப்பார், மேன்மையாக வைப்பார். ஆபிரகாம் கீழ்ப்படிந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார். கீழ்ப்படியுங்க, கர்த்தருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ளவர். கர்த்தாவே, நீர் அப்படி செய்து கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆண்டவரே ராஜா, எங்கள் ஆராதனையில், இந்த ஆராதனையில கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. தேவ பிள்ளைகளே, நாளைய தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சியோன் காம்ப்ளெக்ஸ் பம்மல் பகுதியிலே நம்ம 2வது சனிக்கிழமை நடத்துகிற அந்த ஹாலில் காலையில் 6 மணியிலிருந்து 8 மணி வரையும், காலையில் ஒரே ஆராதனை தான், 6 மணியிலிருந்து 8 மணி வரையும் ஆராதனை நடைபெற இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் நிச்சயமாய் வாருங்கள். ஆமாம், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை தொடுவார், விடுதலையாக்குவார். உங்களுடைய கட்டுக்களை உடைக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, நாம் நம்முடைய சபைக்காக நம்ம நிலம் வாங்க இன்னும் 1 கோடி ரூபாய் தேவை இருக்கிறது என்பதை அறிவித்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு ஜிபே நம்பரும் அந்த அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் ஏவினால் நீங்கள் இந்த ஊழியத்திற்கு என்று கொடுக்க ஆசைப்பட்டால் நிச்சயமாய் இந்த நிலம் வாங்குவதற்கு நீங்கள் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேலான காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். இந்த நிலத்திற்காக ஒரு சின்ன தொகையை நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது இந்த 1 கோடி ரூபாய் சேர்ந்து விட்டால் அது எங்களுக்கு நலமாயிருக்கும், மீதமானதை கொடுப்பதற்கு. ஆகையினால எல்லாம் கரங்களை உயர்த்தி இந்த நிலத்திற்காக நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, இப்பொழுதும் சபை நிலத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால அந்த நிலத்தை வெகு சீக்கிரம் நீர் வாங்கி கொடுக்கும்படியாய், ஆண்டவரே, எல்லா கட்டுக்களையும் உடைக்கும்படியாய், சூனியங்கள், போராட்டங்கள், மந்திரவாதங்கள், இந்த சபைக்கு விரோதமாய் செயல்படுகிற பாதாளத்தின் கிரியைகள், வானமண்டலத்தின் சேனைகள் எல்லாவற்றையும் கட்டுகிறேன். எல்லாம் எரிந்து நிர்மூலமாக்கப்படட்டும். ஆவியானவரே, நீர் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இயேசு எனும் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை தகப்பனே ராஜா. என் தகப்பனீர் மேலான காரியத்தை செய்ய போகிறீர், அதிசயத்தை செய்ய போகிறீர். வெகு சீக்கிரம் ஆண்டவரே ராஜா, எங்களுக்கு சபைக்கான அந்த நிலத்தை
நீர் வாங்கி கொடுக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த தேவைகளை சந்திக்க போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அதற்கு பிற்பாடு ஆண்டவரே ராஜா ஸ்தோத்திரம், எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆண்டவரே எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். தேவ பிள்ளைகளே, ஏவப்பட்டவர்களை நிச்சயமாய் உதவி செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாளை தினத்திலே சண்டை ஆராதனையிலே நம்ம பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இந்த சபைக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஷார்ட் பிரேக்குக்கு அப்புறம் நான் மீண்டுமாய் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. The mighty name of Jesus I pray. Name of Jesus heal. கேக்குதா? இது கேக்குது? கேக்குது, நல்லா கேக்குது. வரும்போது ரெண்டுமே கேட்காது, சுத்தமா கேட்காது. ஹல்லேலூயா சொல்லுங்க. I command in the name of Jesus. Holy Spirit, out. கேக்குதா? நல்லா கேக்குதா? ரெண்டுமே கேக்குதா? Praise the Lord. Thank you Jesus. Thank you. Jesus Christ. இந்த வாயிலே வர வார்த்தைகளாம் இனி பேசப்படட்டும். நாக்கையும் தொண்டையும் கொடுத்திருக்கிற பிசாசை இயேசுவின் நாமத்தினால கடிந்து ஜெபிக்கிறேன். Get out in the name of Jesus Christ. In the name of Jesus. Say Jesus. Hallelujah. Hallelujah. Jesus is Lord. Amen. Amen. Hallelujah. He is King. Amen. Hallelujah. Hallelujah. முட்டிலே போவா, முட்டிலே வருவா. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கும். நான் உடனே வந்து பிரதர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு பாப்பாவுக்கு அப்படின்னு. அவர் உடனே பாப்பாவை பிடிச்சி வச்சு, கால்களை பிடிச்சி வச்சு ப்ரேயர் பண்ணி, அதே இடத்துல எண்ணெயும் வாங்கி ப்ரேயர் பண்ணி, இதை டெய்லி வீட்டில் கொண்டே வச்சு நீங்கள் ஆண்டவரோட வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் அதுக்கு உங்கள் பாப்பாவை நடக்க வைப்பார். அவர் சொல்லிட்டு போய் ஒரு 5 மாதம் ஆகலை, பாப்பா நல்லா நடக்க வைக்கிட்டா. பிடிச்சி நடக்க வைக்கிட்டவ இப்போ பிடிக்காமலே தன்னாலே நடக்க வைக்கிட்டா. ஆனால் ஆண்டவர் அவர் மூலமா என் பாப்பாவுக்கு அற்புதத்தை செஞ்சாரு. கர்த்தருக்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். கடைசியாக சொன்னாங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குது, அதனால் நீங்கள் அடையாறில் உள்ள கேன்சர் ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த பாஸ்டர் ஐயா எங்களுக்காக, என் குடும்பத்துக்காக ரொம்பவும் கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், என்னை தொட்டார். அவர் எனக்கு எல்லா சுகத்தையும் பலனித்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். லைஃபுக்கு வந்து
லாஸ்ட் டிசம்பர் மாதம் வந்து லிம்ப் நோடில் கேன்சர்னு சொல்லிட்டு சென்னையில் டெஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு கர்த்தருடைய பெரிதான கிருபையில் வந்து எல்லோரும் ஜெபம் பண்ணோம். பாஸ்டர் நெல்சன் பாஸ்டரும் வந்து பாஸ்டிங் இருந்து எங்களுக்கு ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு நடந்த எல்லா டெஸ்ட்டையும் நெகட்டிவ்னு சொல்லிட்டு அந்த கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சுது. வலதுகையில் இருக்கிற அந்த ஸ்கேன் அதில் வந்து கட்டி இருக்கிற படம் காட்டுகிறேன். இந்த இடதுகையில் இருக்கிற ஸ்கேன் வந்து கட்டி இல்லாத படம். 6 மாத இடைவெளிக்கு பிறகு நெல்சன் பிரதர் ஜெபிச்சு நான் பெற்றுக்கொண்ட அற்புதம் இது. இதே மாதிரி நீங்களும் அந்த ஆண்டவர்கிட்ட விசுவாசத்தோடு இருந்த ஆண்டவர் அநேக அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு நான் இதன் மூலமாக நான் அறிவிச்சுக்கிறேன். Heal, Lord. I command heal in the name of Jesus Christ. Thank you for the deliverance, Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்கள் நாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற செய்திகளை பல துணை தலைப்புகளிலே நாம் பார்த்து வந்தோம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய மேன்மையில் அடங்கி இருக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தினா எப்படியெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவார், இதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம செய்தியாய் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய மேன்மையில் அடங்கி இருக்கும் ஆசீர்வாதங்கள். கர்த்தருடைய மேன்மையில் அடங்கி இருக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன? முதலாவது, கர்த்தருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை வாளாக்காமல் அவர் தலையாக்குவாராம். இதை குறித்து உபாகமம் 28 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நல்லா கேட்டுங்க. இன்றைக்கு நம்ம ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில் இருக்கணும் அப்படின்னா, ஒரு மேன்மையான பொசிஷனில் நம்ம இருக்கணும் அப்படின்னா, கர்த்தர் சொல்கிறாரு அவருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்கிறார், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தாள். எப்படியா? செவி கொடுத்து வந்தாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வரலைன்னா நம்ம வாளாக தான் இருப்போம். செவி கொடுக்கலைன்னா நம்ம கீழே தான் இருப்போம்.
அப்ப வேதம் சொல்லுது, செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். பாருங்க, இன்னைக்கு நம்ம வாளா இருக்கக்கூடாது. வாள் எதற்கும் பிரயோஜனமற்றது. தலைதான் அதிகாரத்தை பெற்றது. தலையில கிரீடம், ஆனால் வாளில் ஒன்றுமே இருக்காது. ஆமாம், தலை அதிகாரம் உள்ளதாய் இருக்கிறது. ஆமாம், அதனால் கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய கட்டளைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சா எல்லா விதத்திலையும் மேன்மைப்படுத்துவார். பல ஆண்டுக்கு முன்பதாக ஒரு நல்ல ஒரு குடும்பம், அந்த குடும்பம் ரொம்ப எளிமையான ஒரு குடும்பம், ரோடு பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற குடும்பம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வாலிபன் வளர்ந்து கொண்டிருக்கிறார். தன் தகப்பனோடு போய் அவர் மூட்டை சுமப்பார். பிற்பாடு அரசு பள்ளியில் ஃப்ரீ பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறதுனால அரசு பள்ளியிலேயே அவர் படித்து வந்தார். ஆமாம், அவர் படித்து முடித்த பிறகு என்ன வேலை செய்கிறதுன்னு சொல்லி தெரியல. அவர் அரசு பள்ளியில் படித்து முடித்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாகிலும் ஒரு வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லி அவர் வேலை தேடிக்கொண்டு இருந்தார். என்ன நடந்தது? ஒரு நாள் பிளாட்ஃபாரத்தில் அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். பிளாட்ஃபாரத்தில் தூங்கிட்டு இருக்கும் பொழுது அதிகாலையில் அவர் ஒரு போஸ்டரை பார்க்குறாரு, உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயம் என்று சொல்லி. வேலை தேடுகிறார். அவருக்கு என்ன கிடைக்கல? வேலை கிடைக்கவில்லை. கவனிங்க, வேலை கிடைக்கல. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் வேலை தேடிட்டு இருக்கிறார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை வேலை தேடிட்டு எங்கேயாவது ஏதாவது ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அவர் போயிட்டுருக்கிறார். அப்போ ஒரு சபை, அந்த சபையிலேருந்து ஒரு சத்தம், நீ வேலை இல்லாமல் இருக்கிறாயா? நீ எளிமையாக இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி. இது என்னது? வேலை இல்லாமல் நம்ம தான் இருக்கிறோம், யாரோ நம்மளை கூப்பிடுற மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நேராக அவர் என்ன பண்ணுறாரு, அந்த சர்ச்சுக்குள்ளார போயிடுறாரு. அந்த சர்ச்சுக்குள்ளார போன பிறகு அங்கே நல்ல பிரசங்கம் நடக்குது, அங்கே நல்ல சாட்சிகள். அப்போது அங்கே இருக்கிற பிரசங்கி சொல்கிறாரு, உனக்கு வேலையே இல்லைனாலும் கர்த்தர்ட்ட நீ வந்துட்டா உனக்கு வேலை கிடைக்கும், நீ கர்த்தரை நம்பு அப்படின்னு சொல்லி. இப்போ பிரசங்கெல்லாம் முடித்த பிறகு கடைசியாய் அந்த போதகரை போய் இவர் பார்க்கிறார். ஐயா, நான் இயேசுனா யாருன்னு தெரியாது, எங்கள் வீடே பிளாட்ஃபாரம் ஓரத்தில் தான் இருக்குது, சின்ன குடிசை வீடு, அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். அப்போ போதகர் கவலைப்படாத தம்பி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், இங்கே வந்துட்டீல, எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இங்கே வா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை போக ஆரம்பிச்சிட்டார். அப்போது அங்கே போதகர் பிரசங்கம் பண்ணுறாரு, அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான், அதிகாலையில் கிருபை பெருகும், அதிகாலையில் தேவனுடைய கிருபை பெருகும். கிருபனா தகுதி இல்லாதவனை தகுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த தம்பிக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு. அப்போ அதிகாலையில் எழுந்து நம்ம ஜெபிக்கலாம். 4 மணிக்கெல்லாம் அவர் பிளாட்ஃபாரத்தில் வீட்டை விட்டு வெளியே பிளாட்ஃபாரம் ஓரமாக ஒரு சாக்கை விரித்து போட்டு முட்டி போட்டு ஜெபிப்பது உண்டாம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவே என் வாழ்க்கையை நீங்கள் உயர்த்துங்க, என் வாழ்க்கையை நீங்கள் ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு நாள் அவர் போஸ்டரை பார்க்கும்போது ஒரு வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்களாம், ஒரு பியூன் வேலை. 12ஆம் வகுப்பு படித்திருக்கிறவர்கள், 10ஆம் வகுப்பு படித்திருக்கிறவர்களுக்கு அந்த வேலை. உடனே இவர் நேராக போனார் அந்த வேலைக்கு.
அந்த வேலை இவருக்கு கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அந்த வேலையில் போய் அவர் நல்லா வேலை செய்ய ஆரம்பித்தாராம். அங்கே ஃபாரின்லேருந்து ஒரு நபர் வந்தாராம். அதை கம்பெனியை இயக்கக்கூடியவர் ஃபாரின்லேருந்து வந்தாராம். அப்போ யூஎஸ்லேயே அந்த கம்பெனி ஓடிக்கொண்டு இருக்குது. இவர் ஒரு ஆஃபீஸ் பாய். அப்போது இவர் நேர்த்தியாக வேலை செய்கிறதெல்லாம் பார்த்து, பணிவாக இருக்கிறதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. உடனே அவர் கேட்டாராம், நீ யூஎஸ் வரியா, அங்கே ஒரு வேலை உனக்கு தரேன், இதே வேலையை அங்கே தரேன், கொஞ்சம் நல்லா இங்கிலீஷ் பேசுவியா? ஐயா, எனக்கு இங்கிலீஷ் பேச தெரியாது. கவலைப்படாத, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேர்த்து விட்றேன், நீ படிச்சுக்கோ, 3 மாதத்தில் உன்னை யூஎஸ் அழைச்சிட்டு போகிறேன். யாரை? சாதாரண ஒரு பியூனு. அந்த பியூனு, அந்த மனுஷன் வாழ்கிறது ஒரு எளிமையான ஒரு இடம். அங்கே நல்லா ஜோம் பண்ணுறாரு. டெய்லி அதிகாலையில் எந்திரிச்சு கிருபையை மாத்திரம் கேட்டுட்ருப்பாராம். என்ன நடந்தது? 3 மாதம் அந்த குறிப்பிட்ட தலைவர் அவர் யூஎஸ்க்கு போய் இவருக்கு வேண்டிய விசா எல்லாமே எடுத்து ப்ராசஸ் பண்ணி இந்த நபரை அழைச்சிட்டு போயிட்டார். நல்ல சம்பளம், நல்ல உயர்வு, ஆசீர்வாதம். யூஎஸில் இருக்கிறாரு. அங்கே வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் தங்குவதற்கு ஒரு இடம் கொடுப்பாங்களாம். அப்போ இந்த மனுஷன் ஒரு ரூமை இவருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போது இவருடைய பாஸு தங்கியிருக்கிற இடத்துலேருந்து வேலை செய்கிறவங்களுடைய இடத்த பார்த்தா தெரியும். அப்போ அதிகாலையில் ஒரு நாள் இவங்க பாஸ் 4 மணிக்கு எழுந்து வெளியே வந்து நிற்க பொழுது ஒரே ஒரு ரூமில் மாத்திரம் லைட் எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. என்ன அந்த ரூமில் லைட் எரியுது அப்படின்னு சொல்லி அப்படியே இவர் அங்கே போய் பார்க்கும் பொழுது, அருகாமையில் போகும் பொழுது யாரோ ஒருவர் நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கிறத அவர் கேட்டுகிட்டே இருக்கிறார். அனுதினமும் 4 மணிக்கு பார்ப்பாராம், அந்த ரூமில் ஒரு ஜபசத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அனுதினம் ஜபசத்தம். ஒரு நாள் அவர் கூப்பிட்டாராம், காலையில் 4 மணிக்கெலாம் உன்னுடைய அறையில் வந்து லைட் எரியுதே, ஏன் அப்படின்னு சொல்லானே சொன்னார். இல்லைங்க, நான் ஜோம் பண்ணுறேன், காலையில் எழுந்திரிச்சு ஜோம் பண்ணுவேன், அந்த ஜபந்தான் என்னை இவ்வளோ உயர்த்தி இருக்குது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நாட்கள் போக போக அவருடைய பொசிஷனை அந்த குறிப்பிட்ட கம்பெனியில் நல்லா மேன்மைப்படுத்த ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் வந்த பொழுது அவங்க பாஸ் வந்தாராம், உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த எல்லா கம்பெனியும் என்னது தான், இது பல தேசத்தில் நான் வச்சிருக்கிறேன். இன்றைக்கு ஓரளவுக்கு எல்லா கம்பெனியை பற்றியும் உனக்கு தெரியும். நீனும் ஒரு நல்ல தகுதியான வேலையில் இருக்கிற. ஒரு காரியம் நான் உனக்கு சொல்ல போகிறேன். இந்த கம்பெனிலாம் ஓம் பேரில் நான் எழுதி வைக்க போகிறேன். ஒரு ஆச்சரியம் தாங்க முடியலையா? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு சந்ததி இல்லை, இந்த கம்பெனியை நான் உன்கிட்ட நான் எழுதி வைக்க போகிறேன். எழுதி கொடுத்தாராம். மிக மேன்மையான பொறுப்பு, உயர்வை கர்த்தர் அவர் கொடுத்து அவரை ஆசீர்வதித்தார். வாளாக்காமல் தலையாக்குகிற தேவன் இன்றைக்கும் இருக்கிறாரா? பெரிய பெரிய ஊழியக்காரர்கள்லாம் வெளி தேசத்துக்கு போகும் பொழுது அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லி அவர் வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொள்வாராம். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் பாருங்க. இப்படியாப்பட்ட மனிதர் சொல்றாரு, தேவன் என்னை வாளாக்காமல் தலையாக்கினார். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது இப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இன்னும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பட்டணத்தில் ஆசீர்வதிப்பாராம். எப்படி? பட்டணத்தில் ஆசீர்வதிப்பார்னா அந்த பட்டணத்தில் உயர்த்தி வைப்பார், அந்த பட்டணத்தில் மேன்மைப்படுத்தி வைப்பார், அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய உயர்வை கொடுப்பார். ஆமாம், அப்போ பட்டணத்தில் ஆசீர்வதிப்பாராம். அதனால் வேதம் சொல்லுகிறது,
உபாகம் 28:3 சொல்லுது, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தேவனுடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது பட்டணத்தில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். தலை நிமிர்ந்து அப்படி நடப்போம். ஆண்டவர் எனக்கு எல்லா காரியத்தையும் செய்கிறார். ஆமாம், எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்கள் அந்த பட்டணத்தில் வாடகை வீட்டில் இருந்திருப்பீங்க. கர்த்தர் சொந்த வீட்டை கொடுப்பார். கர்த்தர் வீட்டை கொடுக்கறது மாத்திரமில்லை, வீடுகளை கொடுப்பார். வாகனத்தை கொடுப்பதில்லை, வாகனங்களை கொடுப்பார். ஆசீர்வாதத்திற்கு மேலே ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமாம், இன்னைக்கு பட்டணத்தில் கர்த்தர் அப்படித்தான் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், கட்டளைக்கு கீழ்ப்படிங்க. நீங்கள் எப்படியெல்லாம் மேன்மைப்படுத்தப்படுவீங்க? நீங்கள் தலையாக இருப்பீங்க. 2வது, பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. 3வது, கர்த்தர் சொல்லுகிறார், கர்ப்பத்தின் கனியும் வீட்டின் ஆசீர்வாதங்களும் பெருகும். ஆமாம், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படுமா, வீட்டின் ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணுமா? பெருகும். ஆமாம், கர்த்தர் பார்த்தீங்கன்னா அவர் ஆசீர்வதித்தால் அந்த ஆசீர்வாதத்தின் நிறைவு நல்லா இருக்கும். ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு என்னை ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு நான் ஜெபிக்க போகும் பொழுது, நல்ல பணக்கார வீடு, தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு விரோதமாய் பில்லி சூனிய மாந்திரிக கிரியைகள், மந்திரவாதம், பயங்கர மோசமான மந்திரவாதம், அப்படி இருக்கிற அந்த சூழ்நிலையில் வீடு என்னமோ பெருசாக இருந்தது. ஆனால் கையில் காசு இல்லை, வறட்சி. அந்த வீட்டில் நான் ஜெபத்தை முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்குள்ளார ஜெபம் பண்ணி வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் கிச்சனுக்கு போய் வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணும் பொழுது அந்த கிச்சனில் ஒரு பயங்கர வறுமையை பார்த்தேன், எம்டினஸை பார்த்தேன். அப்படியே ஒன்றுமே இல்லை, அப்படியே எம்டியாக ஒரு வறுமையின் நிலையில் அந்த கிச்சன் இருந்தது. ஆமாம், அங்கேயும் நான் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். பாருங்க, கர்த்தர் சொல்கிறாரு, அவர் வீட்டை ஆசீர்வதிக்கிற தேவன். இதை குறித்து உபாகமம் 28:4 வாசிக்கும் பொழுது, உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்கள் கிச்சன் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு பெரிய மேன்மை, ஆசீர்வாதம். உங்கள் வீட்டில் இருக்க சிலர்லாம் சொல்லுவாங்க, என் வீட்டில் பொருளாக உடஞ்சி நொறுங்குது, இப்போ தான் வாங்கினேன் இது வீணாக போச்சு, இப்போ தான் வாங்கினேன் ஃப்ரிட்ஜு வீணாக போச்சு, இப்போ தான் வாஷிங் மிஷின் வாங்கினேன் அது தீஞ்சு போச்சு. இப்படி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டு இருப்பாங்க. பொருட்கள் எல்லாம் நாசமாகிறது, ஒன்றுமில்லாமல் போகிறது அப்படின்னு சொல்லி. அப்போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன் கற்பத்தின் கனியும். ஆமாம், கற்பத்தின் கனியும் ஒரு கர்த்தருடைய ஆசீர்வாதம். சிலர்லாம் கற்பத்தின் கனி இல்லையே அப்படின்வாங்க. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நீ நடந்தால் தேவன் கற்பத்தின் கனியை கொடுக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதனால கற்பத்தின் கனி குழந்தைய கொடுப்பார். அதனால தான் என் சபையில் நான் சொல்லிட்டேன், எல்லாரும் ரெண்டு பிள்ளைங்கள்லாம் கிடையாது, 3 பிள்ளைங்க பெற்றுக்குங்க. ஆமாம், எனக்கு கர்த்தர் 3 கொடுத்துருக்கிறார். அதுபோல் எல்லாருக்கும் 3 கர்த்தர் கொடுக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். தான் கற்பத்தின் கனியின் ஆசீர்வாதம். ஒரு லாரியிலே இப்படி எழுந்திருந்தான். ஒரு டைம் கார் ஓட்டிகிட்டே போகிறேன், லாரிக்கு பின்னாடி நாமே குழந்தை, நமக்கேன் குழந்தைன்னு எழுந்திருந்தான். நாமெல்லாம் குழந்தை இல்லை, நாமெல்லாம் கர்த்தருக்குள் வளர்ந்தவர்கள், நாமெல்லாம் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், வெளியிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், தலையாய் நிற்கக்கூடியவர்கள்,
சகல அதிகாரமும் கிருபையும் பெற்றவர்களுமாய் நாம் இருக்க வேண்டும் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு அப்படிதான் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இருக்கணும். எப்போ பார்த்தாலும் கடை, எப்போ பார்த்தாலும் வறட்சி, எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாத கேடு, ஒன்றும் இல்லை, நான் என்ன பண்ணுவேன், அப்படி இல்லை. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா படிப்படியாய் 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 கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஐயோ, போன வருஷம் இப்படி பார்த்தோம், இந்த வருஷம் இப்படி பார்க்குறோம். ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம், பெருக்கத்திற்கு மேல் பெருக்கம். எப்போ வரும் தெரியுமா? எப்போ இதெல்லாம் வரும்? தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம், பெருக்கத்திற்கு மேலே பெருக்கத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வேதம் சொல்லுது, திருப்தியாய் சாப்பிடுவார்கள். சில சொல்லுவாங்க, அரிசி வாங்கிறதுக்கு காசு இல்லை பிரதர், எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லை, சாப்பிட முடியல, கஞ்சி தான் குடிச்சிட்டு இருக்கிறோம், அப்படியெல்லாம் சொல்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் ஆசீர்வதிச்சிட்டா திருப்தியாக சாப்பிடுவீங்களாம். உபாகமம் 28:5 சொல்லுது, உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். அல்லேலூயா. அப்போ உங்கள் கிச்சன்லாம் ரொம்ப செழிப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமாம். 5வது கர்த்தர் சொல்கிறாரு, போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதம். வெளியே போனாலும் ஆசீர்வாதம், வரும்போதும் ஆசீர்வாதம். பாருங்கள், வெளியே அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாம் வெளியே போய் ஏதாவது ஒரு இடத்துல நின்று, ஏதாவது ஒரு கடைக்கு போய் நின்னாலே கடையில் கூட்டம் குமிஞ்சிரும். இதுதான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய அவங்களோட இருக்கிற கிருபை. அது ஆசீர்வாதம், அது ஒரு விதமான ஆசீர்வாதம். அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உபாகமம் 28:6 சொல்லுது, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஹல்லேலூயா. பாருங்க, வருகையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம், போகையிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆமாம். 6வது வேதம் சொல்லுது, சாத்தான் உங்களை மேற்கொள்ள மாட்டான். இது ஒரு ஆசீர்வாதம். சாத்தான் நம்மளை மேற்கொள்ளாமல் இருந்தானா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். யோபு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார், எல்லா விதத்திலையும் செழிப்பு. சாத்தானால் யோபை மேற்கொள்ள முடியல. அந்த யோபை சூழ்ந்து ஒரு பாதுகாவல் வளையம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஒரு வேலி அடைச்சி கர்த்தர் பாதுகாத்துட்டார். அதனால தான், அந்த வேலினால தான், அந்த பாதுகாவல்னால தான் பிசாசே ஆண்டவரை சந்திக்கிறான். நீங்கள் யோபை நீதிமான் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை, சோதிச்சு பாருங்கள், அவன் ஒரு நீதிமான்லாம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் அங்கே பாதுகாவலை விளக்குனார். அவன் யோபு சகல கட்டளைகளையும் செய்து கொண்டிருந்தார், சகல நீதிகளையும் செய்து கொண்டிருந்தார். தேவனுக்கு அடுத்த காரியத்தில் யோபு உண்மையாக இருந்தார். அதனால தான் பிசாசு யோபை தொட முடியல. அதனால தான் அந்த வேலி, அது ஒரு ஆசீர்வாத வேலி. அது என்னது? அது ஒரு ஆசீர்வாத வேலி. இப்போ நம்ம வீடெல்லாம் கட்டணும்னா நம்மளை வீட்டை சூழ்ந்து ஒரு காம்பவுண்டு, அந்த காம்பவுண்டில் பார்த்திங்கன்னா நல்ல சேஃப்டியாக கட்டி வச்சுருப்போம். ஏன் காம்பவுண்டு கட்டி வச்சுருக்கோம்? எந்த ஒரு திருட்டு பயலும் வரக்கூடாது, வீட்டுக்குள்ளார ஈஸியாக எவனும் என்டர் ஆகக்கூடாது. சிலர்லாம் காம்பவுண்ட்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 அடி 20 அடி உயரம் காம்பவுண்ட்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவனும் வந்துடக்கூடாது, அந்தகார தீய சக்தி வந்துடக்கூடாது, அப்படியெல்லாம் வச்சு கட்டியிருப்பாங்க. அப்போ ராஜா ஒரு பட்டணத்தை பாதுகாக்கணும்னா அதை சூழ்ந்து ஒரு கோட்டை செவருன்னு சொல்லி செவரு கட்டுவாங்க. ஆமாம், அது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதிரி அந்த கோட்டைக்குள்ளார வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுபோல் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது அவனுடைய எல்லா பொருட்களையும் ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, அவனை சூழ்ந்து ஒரு வேலி அடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா.
உபாகமம் 28:7 சொல்லுது, உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியா வருவான்லாம், 7 வழியாய் ஓடியே போயிடுவான். அந்த வீட்டை சூழ்ந்து அப்படியாப்பட்ட பாதுகாவல் இருக்கும் தேவ பிள்ளைகளே. இன்றைக்கு ஆண்டவர் அதை தான் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியா 7வது கர்த்தர் சொல்றாரு, வேலைகளை அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய வேதாகமத்தில் உபாகமம் 28:8 நம்ம வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். கை செய்கிற வேலையில் ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இது யாருக்கு தெரியுமா வரும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் அத்தனையும் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலைகளிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேசத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருக்கணும், வெளியில் ஆசீர்வாதமாக இருக்கணும், சகல காரியத்திலும் நீங்கள் மேன்மைப்பட்டு இருக்கணும். அப்பனா கர்த்தர் சொல்கிறாரு, அவருடைய கட்டளையை நீங்கள் கை கொண்டா இப்படித்தான் நீங்கள் மேன்மைப்படுத்தப்படுவீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், ஒரு பெரிய மேன்மையை அவர் கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கு அப்பாவை நோக்கி பார்த்து, அப்பா என்னையும் ஆசீர்வதிங்க, உங்கள் கட்டளைக்கு நான் கீழ்படிய என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க எல்லாம் கேட்போமா? ஆண்டவர் நோக்கி பார்த்து, என்னை வாழாக்காமல் தலையாக்குங்க. பட்டணத்தில் நான் ஆசீர்வாதமாக இருக்கணும், என் கர்ப்பத்தின் கனியும் வீட்டின் காரியங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நான் திருப்தியாக சாப்பிடணும் ஆண்டவரே, போகையிலும் வருகையிலும் ஆசீர்வாதமாக இருக்கணும், சாத்தான் என்னை மேற்கொள்ளக்கூடாது, என் வேலையை நீங்கள் ஆசீர்வதிங்க. எத்தனை பேர் இந்த 7 காரியத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம்? கட்டளைக்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ராஜா, ஸ்தோத்திரம் அப்பா ராஜா. கர்த்தாவே, தேவாதி தேவனே, கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ராஜா. கட்டளைக்கு கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. உங்க கட்டளையில நடந்து இத்தனை இந்த 7 ஆசீர்வாதத்தையும் நாங்க பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. வல்லமை இறங்கட்டும். கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர் மீதும் ஏசப்பாவுடைய கரம் வைக்கப்படட்டும். கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்க தேவனாகிய கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா ராஜா. உம்மால் கூடாதது ஒன்றுமே இல்லை. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ அவங்க மேல தேவ பிரசன்னம் இறங்கட்டும், தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். சகல கட்டுக்களையும் உடைக்க வல்லமையுள்ளவர், எல்லா கட்டுக்களையும் உடைப்பீராக. இப்பொழுதே இறங்கி கிரியை செய்யும் தேவனாகிய கர்த்தர், இறங்கி கிரியை செய்யும் ஆண்டவரே ராஜா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடும், திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடும், கடன்ல இருக்கிறவர்களுடைய கடன் பிரச்சனையை எடுத்து போடும் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க இறங்கி பெரிய காரியங்களை செய்யும்படியா இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். ஓமக்கு நன்றி ஆண்டவரே ராஜா. கிருபையா இறங்கி கிரியை செய்யும் ஆண்டவரே ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா. வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி ஆசையோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தராகிய தேவன் ஒரு நல்ல வீட்டை நீர் கட்டி கொடுக்கும்படியாய், நல்ல நிலத்தை வாங்கி கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். நீர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பலத்த காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அதிசயங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். நீர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை செய்வீராக.
ஆம் பிதாவே, நீர் அப்படியே செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். குழந்தை பாக்கியத்தோடு பாக்கியம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன், குழந்தை பாக்கியத்தை கொடும். எல்லா மந்திர கட்டுக்கள் உடைக்கப்படட்டும். கட்டளைக்கு கீழ்ப்படிய பிசாசை மேற்கொள்வதற்கு புது பலத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். அந்த கிருபைகளை கொடும், ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிற தயவுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாய் இறங்கி கிரியை செய்யும். இப்பொழுதும் ஒரு ஜப குறிப்பு, ஈரான் வார்க்காக ஜெபிப்போமா? அந்த வார கத்தர் நிறுத்தி போடணும் சொல்லி இப்பொழுதும் ஆண்டவரே உலகம் முழுவதும் சமாதானம் ஓங்கட்டும். அந்த வார கத்தராகி இயேசுவின் நாமத்தினால என் கத்தர் நீங்க நிறுத்தி போடும்படியாய், ஆவியானவர் இறங்கி கிரியை செய்யும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், அற்புதங்களை செய்யும். இன்றைக்கு இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய கரத்தில் இருக்கிற தண்ணீரை எல்லாம் இயேசுவின் நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாய் அக்னியாய் மாற்றும். அந்த இரத்தத்தை பருகும் பொழுதே நன்மை உண்டாகட்டும். கர்த்தர் இறங்கி பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நாளைய தினத்திலே ஞாயிற்றுக்கிழமை இந்த உபவாச கூடுகை ஞாயிற்றுக்கிழமையிலே பிரசங்கத்திலே கொடுத்து விடுவேன். நீங்கள் பங்கு பெறுங்கள், நேரலையை பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து சபை நிலத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஒரு நல்ல நிலத்தை கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க கொடுக்க ஆசைப்படுறவங்க நீங்க கொடுங்க. இருக்கிற ஜிபே நம்பர் எல்லாத்துலேயும் நீங்க பார்த்து நீங்க அதில் நீங்க போடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.